Hey guys, this is Swarna from Thamakaisss. இந்த வீடியோல DIY ஷட்டர் கார்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 20 x 10 cm-க்கு நம்ம பேஸ் பேப்பர் வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் 8 x 8.5-க்கு ரெண்டு பேப்பர் வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் 7 x 12 cm-க்கு டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம பேஸ் பேப்பர்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல சென்டர் லைன் மார்க் பண்ணிடலாம். சென்டர் லைன் அதாவது இது வந்து 20-ஆ, ஸோ சென்டர் வந்து 10. எதுக்கு இப்போ சென்டர் லைன் மார்க் பண்ணுறேன்னா, ஆப்போசிட் சைட்லேருந்து பேப்பரை கரெக்டாக சென்டரில் மடித்தா தானே ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மார்க் பண்ண லைனை வந்து கைட்லைனாக வச்சு அது மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேப்பருக்கு இப்போதைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 cm-க்கு நான் லைன் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பேப்பர்லேயும். ஸோ அந்த 1 cm இது எந்த சைடில் லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா 8.5 லென்த்து அந்த சைடில் 1 cm-க்கு கீழே மடிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் இருக்குல்ல, ஸோ இதை ஹாஃபாக மடிக்கணும். அந்த 1 cm மடித்தது அது ஆப்போசிட் சைடில் மடிச்சிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற பேப்பரை தான் நம்ம ஹாஃபாக மடிக்கிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது 8-ஆ, ஸோ சென்டர் பாயிண்ட் 4 மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் டயக்னலாக இந்த மாதிரி கார்னரை ஜாயின் பண்ணிடுறோம். ட்ரையாங்கிள் மாதிரி. ஃபஸ்ட்டு சென்டர் 4 cm-க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னர் டயக்னலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போது லைன் போட்டோம்ல, ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி அந்த பேஸ் பேப்பரில் இதை வந்து வச்சு ஸ்டிக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஈவனாக ஒட்டுறதுக்காக மேலே வந்து ஒரு 1 cm கேப்பு. ஸோ இது வந்து 10 cm பேப்பர். நம்ம நடுவில் ஒட்ட போகிறது 8 cm. மேலே 1 cm விட்டோம்னா மேலே 1 cm, கீழே 1 cm கரெக்டாக இருக்கும். ஸோ சென்டராக வந்துடும் இது. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க. இது கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அந்த மெக்கானிசம் கரெக்டாக இருக்கும். அந்த 1 cm-க்கு மடித்தேன்ல, அதில் மட்டும்தான் கம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சு அந்த 1 cm கேப்பில் மட்டும் கம் போட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேப்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இது இப்படி ஒட்டிக்கும். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். ஸோ இதை தனியாக வச்சிடலாம். இப்போது இதில் வந்து இது வந்து 7 x 12 cm பேப்பரா. ஸோ 7ல் சென்டர் பாயிண்ட் வந்து 3.5, 12ல் வந்து 6. இது ரெண்டுத்தையும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனை ஒன்றா சேர்த்து 3 cm-க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளை கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். அப்புறம் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 1 cm-க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணணும்.
ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், DIY ஷட்டர் கார்டு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, சூப்பர். அந்த நடுவில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபோட்டோ இல்லாட்டி மெசேஜு என்னன்னாலும் வைக்கலாம். ஸோ இப்போ இதை டெக்கரேட் பண்ணிடலாமா? அவ்வளோதான், DIY ஷட்டர் கார்டு ரெடி. அந்த நடுவில் ப்ளூ இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வைக்கணும், ஃபோட்டோ வைக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் வரைஞ்சி வைக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். DIY ஷட்டர் கார்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா? பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் நீங்கள் பண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ்லாம் இருந்துச்சு, தாட்ஸ்லாம் இருந்துச்சு, ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெல்கம் யூ. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி தமக்கைஸ் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு DM பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக போடுறதுக்கு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தமக்கைஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ஹேண்ட்மேட் இஸ் ஹார்ட்மேட்.